மயிலாப்பூர்ல ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்னா பங்குனி உத்திரமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுவாமி விவேகானந்தர் 1896 வராரு. இந்த இடத்துல நிக்கிறாரு. அதே இடத்துல நின்று இங்க என்னமோ ஒரு பயங்கர சக்தி இருக்கே, ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி இருக்கே இவர் கேட்கும் பொழுது அங்க இருந்த அந்தணர்கள் சொன்னாங்களா, இந்த இடத்துல தான் இந்த பூம்பாவாய் அற்புதம் நடந்துச்சு. ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு சென்னை வாசியும் அங்க போய் பார்க்கணும். அந்த டிஸ்பென்சரி இருக்கிற இடத்துல இந்த இடத்தில் தான் பூம்பாவாய் அற்புதம் நடைபெற்றது. இந்த கபாலீஸ்வரம் ஏரியால இந்த மாடத்தெருவுகள்ல நடக்கிற 10 நிகழ்வுகளும் நம்ம மனசுல வரும். So this is why we learn. வெறும் ஒரு கொண்டாட்டத்திலேயோ ஒரே ஒரு விழால அதை கொண்டு வந்து அடைக்க முடியாது. நந்தனார் நாயனார் பாத்தீங்கன்னா அந்த நாயன்மார் அவர் தலித் சமுதாயத்தில் இருந்தாரு. முதல்ல எல்லாரும் உள்ள விடல. ஆனா சிவபெருமான் உடனே அவரை பத்தி ஒரு ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா முதற்கொண்டு எல்லாரும் இவருடைய காலில் விழுந்தாங்க. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் சார். மயிலாப்பூர்ல ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்னா பங்குனி உத்திரமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. பங்குனி உத்திரம்னா என்ன, மயிலாப்பூர்ல அது எப்பயிலேருந்து என்னென்ன விஷயங்கள், நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே இருக்கிறதுனால ப்ளீஸ். ஸோ நிறைய பேர் நினச்சிப்பாங்க என்னமோ ஒரு கோயில், என்னமோ ஒரு கொண்டாட்டம். அப்படி இல்லை. தமிழனுடைய பக்தி, தமிழ் பக்தி, தமிழுடைய சிவபக்தி, இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படைனாலே நமது தேவாரம் தான். ஓகே. தேவாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னா அது ஞான சம்பந்தர் தான். ஞான சம்பந்தருடைய பல அற்புதங்கள்ல ரொம்ப அருமையான அற்புதம் நடந்தது மயிலையில தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை எல்லாருக்கும் சொல்றேன். இந்த கதையிலேயே நம்மளுடைய ஹிந்து மதத்துடைய சைவத்துடைய ஒரு சக்தி தெரியும். 7வது நூற்றாண்டு ஒரு சின்ன பையன் திருஞான சம்பந்தர் எல்லாம் சுத்திட்டு இருக்காரு. மயிலாப்பூர்ல இங்க வாழ்ந்த சிவநேச செட்டியார்னு ஒருத்தர் தனது பெண் குழந்தை, 12 வயசு குழந்தை, இவரை தான் கட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப மனசுல வச்சு ரொம்ப வேண்டிட்டு இருந்தார். அந்த சிவநேசன் செட்டியாருடைய பொண்ணு பேரு பூம்பாவாய். வேற எந்த கதையும் நமக்கு தெரியல. புராண கதைகள், இந்த ஒரு தேவார கதை ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியணும், ஒவ்வொரு சைவனுக்கும் தெரியணும், ஒவ்வொரு ஹிந்துக்கும் தெரியணும். ஸோ இவர் என்ன ஆகுது, அவர் வரப்போறாரு, ஒரு நாள் வருவாருன்னு குழந்தைய வச்சுட்டு இருக்காரு. ஆனா அப்போ ஒரு பாம்பு அரவ கடியில இந்த குழந்தை இறந்து போயிடுறான். திருஞான சம்பந்தர் வரணும்னு சொல்லி இந்த குழந்தை இறந்து போயிட்ட அப்புறம் கூட அந்த எலும்புகளை மட்டும் ஒரு பையில வச்சுட்டு இருந்தார் இவர். திருவத்தியூர்ல இருந்து திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வராரு. இதே இடத்துக்கு வரார். அப்போ கபாலீஸ்வரர் கோயில் இப்போ இருக்கிற சாந்தோம் கத்தீட்ரல் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ அவர் சுற்றி பார்க்குறாரு. திடீர்னு இந்த சிவநேசன் செட்டியார் அழுதுட்டு அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு பையில் எடுத்துட்டு கொண்டு இவர்கிட்ட கொடுக்குறாரு. ஓகே. அதை பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறாரு. பதிகம்னா 10 பாடல்கள், 4 வரிகள் உள்ள பாடல்கள் சேர்ந்தது. அந்த 10 பாடல்கள் பார்த்தீங்கன்னா அருமையான பாடல்கள். அதுல இருக்கிற முதல் பாடலே எல்லா பாடல்களும் பூம்பாவாய் நீ எழுந்து வா, பூம்பாவாய் நீ எழுந்து வான்னு சொல்லி 10வது பாடல் முடிக்கும் பொழுது அந்த எலும்புகள்ல இருந்து பூம்பாவாய் அப்படியே உருவாகி வந்தது. 2000-3000 பேர் சுத்தி இருக்கும் போது நடந்ததுன்னு வரலாறு கூறுகிறது. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லை, அந்த நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வர்ணனை அப்படியே அந்த எலும்பு வளர வளர முடி முதல் ஃபுல்லா வளர்ந்துச்சான். சுத்தி இருக்கிறவங்க உடம்ப பார்க்க கூடாது. இந்த பெண்ணுடைய நாணத்தை இது பண்ணது நடந்ததெல்லாம் இங்கதான். இப்ப சென்ட் தோம் சர்ச்சுக்கு பக்கத்துல இருந்த ஒரு இடம், அந்த கபாலீஸ்வர் கோயில நடந்ததுதான். சுவாமி விவேகானந்தர் 1896 வராரு. பார்த்து இந்த இடத்துல நிக்கிறாரு. அதே இடத்துல நின்று இங்க என்னமோ ஒரு பயங்கர சக்தி இருக்கே, ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி இருக்கே இவர் கேட்கும் பொழுது அங்க இருந்த அந்தணர்கள் சொன்னாங்களா, இந்த இடத்துல தான் இந்த பூம்பாவாய் அற்புதம் நடந்துச்சுன்னு. அவர் உடனே சொன்னாராம், என்னுடைய முதல் ராமகிருஷ்ணா மடத்துக்கு எனக்கு இடம் வேணும், இந்த இடத்த கொடுங்கன்னு விவேகானந்தர் அந்த காலத்துல ராமகிருஷ்ணா மட ஆட்களை கேட்டு அவர்கள் கொடுத்ததாக வரலாறு ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்க இருக்க ராமகிருஷ்ணா மடம், இங்க இருக்க இப்ப ராமகிருஷ்ணா மடம் ஆர்கே மட்டம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு வரி இருக்கும். ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு சென்னை வாசியும் அங்க போய் பார்க்கணும். அந்த டிஸ்பென்சரி இருக்கிற இடத்துல இந்த இடத்தில் நான் பூம்பாவாய் அற்புதம்
நடைபெற்றதுன்னு போட்டிருக்கோம். அதாவது விவேகானந்தர் அது 7வது நூற்றாண்டு, இவர் வந்தது 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் போது வந்தார், அப்பயே அவர் கேட்டார். ஸோ இதெல்லாம் we must believe in these things. அந்த பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ 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 அவ்வளோ அழகா இருக்கும். 10 பாடல்கள் இல்லை, ஒவ்வொரு பாடலும் ஒரு விழாவை பற்றி பேசும். ஒரு பாடல் வந்து தைப்பூசத்தை பற்றி பேசும். அது மாதிரி அதில் முதல் பாடலே ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலில் பேசுனது நாம் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி தான். அது என்னன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மித்தாலஜி, ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றா வருது நம்ம கபாலீஸ்வரர் கோயிலில். அந்த பங்குனி உத்திரம் என்னன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும், முருகனுக்கும் வள்ளி தேவானுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கிற இடம் தான் அந்த பங்குனி உத்திரம். அப்போ என்ன ஆகும், கல்யாணத்தில் கல்யாண சாப்பாடு போடுவாங்க. சிவன் பார்வதிக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது, முருகன் வள்ளி தேவானை கல்யாணம் நடக்கும் பொழுது, அந்த பூத கணங்கள் கணபக்தர்கள் அத்தனை பேர் வந்து சாப்பாடு அவங்க போடுவாங்க. அவங்க அந்த சாப்பாடு வந்து அப்பேற்பட்ட பூதகணமும் பூதம் பிரேதம் பேய் எல்லாம் வந்து சாப்பிட்டு போகுமா. இவர் வந்து பாடுறாரு திருஞான சம்பந்தர், அந்த எல்லாம் சாப்பிட்டு போறாங்களே, அதை நீ பார்த்துட்டு போயேன், ஏன் வா, இந்த ஏன் அதுக்குள்ள போயிட்ட, ஏன்னா அந்த எலும்பு கிட்ட பாடுறாரு. அப்போ வந்து நிறையா இந்த புன்னையங்காடு இருக்குமா இங்க, லாரல் ட்ரீமாங்க. அதான் மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை, அதாவது அழகான மேடு பள்ளமாக இருக்கின்ற மயிலை, இந்த புன்னையங்காடு இருக்கிற மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான். இங்க வந்து ஒரு கட்டணமா வச்சு இதுதான் எனக்கு கபாலீஸ்வரம்னு சிவபெருமான் வந்து அமர்ந்தார். கபாலீஸ்வரர் கோயிலை பத்தி சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, ஒட்டிட்ட பண்பில் பண்கணத்தாரை, அதாவது சிவனே தான் எனக்கு, முருகரே தான் எனக்கு இருக்கிற ஒட்டிட்ட பண்பை உடைய பல்கணத்தார் கணங்கள், பூத கணங்கள் எல்லாருக்கும் அட்டு இட்டல், இட்லின்னு சொல்றோம்ல, அது இட்டு அவின்னு சொல்றதால இட்டவி ஆயிடுச்சு. அவிச்சு இடுறதுதான் இட்லி. அதே மாதிரி அட்டு இட்டல், இவங்களுக்கு எல்லாம் அட்டு இட்டல்னா சமைச்சு வேவிச்சு கொடுக்குறாங்க, இட்லி தோசை எல்லாம். அட்டு இட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய், இவங்க எல்லாம் பூதகணத்தார் வந்து சாப்பிட போறாங்க இந்த பங்குனி உத்திரத்துல, இந்த கபாலீஸ்வரன் கோயில்ல சுத்தி இருக்கிற புன்னையங்காடுல. அதை வந்து தயவு செய்து பார்த்துட்டு போயே, ஏன் அதுக்குள்ள நீ போயிடுற, ஏன் உன் உயிரை விட்டுட்டு போறையே சொல்றாரு திருஞான சம்பந்தர். இந்த பாடலோட 10வது பாடல் முடியும் பொழுது பூம்பாவாய் திருப்பியும் உயிருக்கு வராங்க. அது மட்டும் இல்லை, வரலாறுல நீங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 82-83 வயசு வரைக்கும் இங்கே அந்த கச்சேரி ரோடு கிட்ட மயிலாப்பூரில் வாழ்ந்து அப்புறம் மறைஞ்சாங்களாம் பூம்பாவாய். அப்புறம் சிவநேசன் செட்டியார் வந்து, இப்போ நீங்கள் தான் உயிர் கொடுத்துட்டீங்களே, கல்யாணம் பண்ணிக்கங்க சொல்கிறாராம் திருஞான சம்பந்தர். ஆனால் சம்பந்தர் நாங்கள் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாரு கபாலீஸ்வரன் கோயிலில். பங்குனி உத்திரம் முடிஞ்ச உடனே சொல்கிறாரு, இல்லை அவள் இறந்து போயிட்டான், இறந்து போன இந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்ததே நான் தான். அப்போ நான் வந்து இந்த பெண்ணுடைய தகப்பனார் ஆயிட்டேன், அதனால நான் கட்டிக்க முடியாது என்று சொன்ன திருஞான சம்பந்தர் இந்த கபாலீஸ்வரம் கோயிலில் வந்து கல்யாணத்தை வந்து தப்பிச்சுக்கிட்ட திருஞான சம்பந்தர். அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு வேற வழியே இல்லாம அழுத்தம் கொடுத்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு, அப்படியே காதலாகி, யாருக்கு, இவன் பொன்னாட்டிக்கு காதலாகி கசிந்து உருகி இந்த சிவபெருமானை பற்றி பாடி, வேதங்களை பற்றி பாடி, ஒரு பெரிய ஒரு பிழம்பு மாதிரி வருது, ஒரு பிழம்பு, ஒரு தீப்பிழம்பு. அந்த தீப்பிழம்புக்குள்ள இதே திருஞான சம்பந்தரும் அப்போ உடனே கட்டிக்கிட்டு அவர் மனைவியும் அவருடைய எல்லா குடும்பத்தோடு சேர்ந்து பல 100 பேரோட அதுக்குள்ளே போய் சிவபெருமானோட ஐக்கியமாகியதாக கதை. எதுக்காக அந்த கதைகள்னா, ஒவ்வொரு கதையும் கேட்க கேட்க அந்த கதையில் இருக்கிற மேம்படும் தன்மைகள், அந்த கதையில் இருக்கிற இறை குணங்கள் ஒவ்வொரு இந்தியனுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு சைவனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் உள்ள வந்து பதியும். அப்பேற்பட்ட பங்குனி உத்திரத்தை இன்னைக்கு இந்த வாரத்துல நமது கபாலீஸ்வரர் கோயில்ல, அதனால தான் நம்ம இங்க ஹோட்டலுக்குள்ள எடுத்துட்டு இருக்கிறோம். வெளியில போனா ஒரே சத்தமும் கலாட்டாவா இருக்கும். ஏன்னா அந்த சத்தம்ங்கிறது ஒரு நமது பாரம்பரியத்தோட ஒரு கொண்டாட்டம், நமது தர்ம கோட்பாடுகளோட ஒரு கொண்டாட்டம், எல்லாத்துக்கும் மேல இருக்கிற நமது சிவபெருமானோட ஒரு கொண்டாட்டம். அதுதான் இந்த பங்குனி உத்திரம் கதை. ஏன்னா 10 நாள் நடக்கும், ரைட்டுங்களா? 10 நாளுமே மயிலாப்பூர் வந்து ஜே 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 ஜேன்னு இருக்கும். லைக் உங்களுடைய நினைவுகள்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, என்னுடைய சின்ன வயசு பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கும்ல? அதாவது நான் வந்து
கீழ்ப்பாக்கில் தான் வளர்ந்தேன். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா அம்மா எஸ்பெஷலி கோயில்களுக்கெல்லாம் வருவாங்க. எங்கள் அம்மா பெரியம்மா சின்ன பசங்களாக இருக்கும்பொழுது நமது அதே நிகழ்வு தான், அதே கொண்டாட்டம். ஆனால் வழியில் ஸ்வீட் வாங்கி தருவாங்க, வழியில் இது வாங்கி தருவாங்க, அது அப்படி நினைப்போம். ஓகே, அது வந்து வளர வளர கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் கற்றுப்போம், அது மாதிரி நினைப்போம். இன்னும் கொஞ்சம் வளர வளர ஆஹா எனக்கு சிவபெருமானோட அருள் வருதே இந்த இடத்துல, இப்போ நான் அந்த ஸ்டேஜில் வந்திருக்கேன். இந்த 10 பதிகங்கள் இருக்குல்ல, இந்த பதிகங்களில் ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விழாவை ஒரு கொண்டாட்டத்தை வந்து குறிப்பாக காட்டுது. இதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பங்குனி உத்திரம், இன்னொன்று பார்த்தா தைப்பூசம். ஸோ அந்த 10 பாடல்களை படித்தாலே ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த கபாலீஸ்வரம் ஏரியாவில் இந்த மாடத்தெருவுகளில் நடக்கிற 10 நிகழ்வுகளும் நம்ம மனசில் வரும். ஸோ திஸ் இஸ் வை வி லேர்ன். இது என்னப்பா எதுக்காக பண்ணுறாங்க, இந்த கான்செப்ட். ஹிந்து தர்மம்ங்கிறது ஒரு பெரிய தர்மம். வெறும் ஒரு கொண்டாட்டத்திலையோ ஒரே ஒரு விழாவில் அது கொண்டு வந்து அடைக்க முடியாது சதீஷ். என்னுடைய புரிதல்கள், என்னுடைய உணர்வுகள் லட்சக்கணக்கான மற்றவங்களுக்கும் அதே உணர்வுகள் வரணும், அதே புரிதல்கள் வரணுங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை. சூப்பர் சார். 10 நாள் சாமி உலா வரும், வீதி உலா. அந்த 10 நாள் வீதி உலாங்கிறது என்ன மாதிரி இருக்கும் சார் இங்கே மயிலாப்பூரில்? ஸோ மயிலாப்பூரில் வந்து ஒரு நாள் யானை, ஒரு நாள் தேர், அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து மக்களை கொண்டு வந்து அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்களோட ஒரு ஈடுபாடை கொண்டு வரதுக்கு தான். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் யானையில் ஏற்றி கொண்டு போவாங்க சிவனை. அப்புறம் நாளான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களையும் இந்த பல மாடத்தேருகளில் வந்து உற்சவமாக எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து 63 நாயன்மார்கள் தான். நீங்கள் வந்து நம்பியாண்டார் நம்பி படிச்சிங்கன்னா போட்டிருப்பாரு, அவர் சுந்தரர் தான் சொல்வார், தில்லைவாழ் அந்தணனுக்கு அடியாருக்கு அடியேன். நீ உயரணும்னா நீ வந்து சிவனை பார்த்துக்கிறாங்கல்ல, அவங்கள நீ பார்த்துக்கிட்டா போதும், சிவனை பார்த்துக்கிட்டா. அடியார்களை தில்லைவாழ் அந்தணன் அடியாருக்கு அடியேன். நான் வந்து அதுதான் வந்து பெரிய புராணம். திருத்தொண்டர் தொகை வந்து பெரிய புராணமாகி எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு இயற்பகை நாயனார், ஒவ்வொரு நாயனார், கண்ணப்ப நாயனார், ஒவ்வொரு நாயனார், அந்த 63 நாயன்மார்களும் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவங்க சின்ன சின்ன அந்த சிலைகளை எடுத்துகிட்டு சுற்றி வருவாங்க. இது வந்து இன்னொரு அப்போ இந்த நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய கோட்பாடுகள், மாணிக்க வாசகர் என்ன பண்ணார், திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார், அது மாதிரி ஃபுல்லாக சுந்தரர் என்ன பண்ணார், அந்த கதைகளை பற்றி, அந்த கதைகளில் இருக்கிற நமது இந்து தர்ம கோட்பாடுகளை பற்றி கற்றுக்கிறது. ஆஃப்டர் ஆல் ஸ்டோரி டெல்லிங். நீங்கள் பைபிள் பார்த்தீங்கன்னா அண்ட் ஸோ ஜீசஸ் செட்னு பல சின்ன சின்ன ஸ்டோரிஸ், பேரபிள்ஸும்பாங்க. அதே போல தான் எல்லா மதங்கள்லையும் கதைகள் மூலமாக ஒவ்வொரு மதத்துடைய கோட்பாடை கற்றுக் கொடுக்கறது தான் நமது இந்து தர்மம். இப்போ நீங்கள் நந்தனார் நாயனார் பார்த்தீங்கன்னா, அந்த நாயன்மார் வந்து அவர் வந்து தலித் சமுதாயத்தில் இருந்தார். முதல்ல எல்லாரும் உள்ளே விடலை. ஆனால் சிவபெருமான் உடனே வந்து அவரை பற்றி ஒரு ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா முதற்கொண்டு எல்லாரும் வந்து இவருடைய காலில் விழுந்தாங்க. அது மாதிரி இப்போ அந்தணர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்தணர்கள் தான் இருப்பாங்க. நம்ம வந்து அந்தணர்கள் தான் மேலே வச்சுட்டு மற்றவங்களாம் அமுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை. 63 13 14 வேளாளர் இருந்தாங்க, 10 15 தேவமார்கள் இருந்தாங்க, 12 14 அந்தணர்களும் இருந்தாங்க. ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து காஸ்ட்டுங்கிறது இல்லை, எல்லாரும் ஈக்குவல். நம்ம நினைக்கிறது இந்த கதைகள் தெரிஞ்சுதான். எல்லாமே கதைகள் அடங்கியிருக்கு. இந்த கதைகள் தெரிஞ்சா நமக்கு நம்ம தர்மமும் புரியுது. ஏன்னா 63 நாயன்மார்கள்ல வேற்றுமை இல்லாம அனைவரையும் சமமா பார்த்துருக்காங்க. கரெக்ட். ஓகே. அதே போல நிறைய பேர் சொல்லுவாங்க, நாயன்மார்கள் மட்டும் ஆழ்வார்கள் வந்து அவங்க வந்து வெறும் ஐயங்கார் தான் வச்சிருக்கிறாங்க எல்லாம். அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து இந்த நமது தமிழ் வேதம்னு சொல்றது என்ன, நம்மாழ்வார் எழுதினது. நம்மாழ்வார் யாரு? யாதவ குலத்தில் பிறந்தவர். அவர் ஒன்றும் அந்தனர் இல்லை. அதை வந்து வேதமாக அவங்க ஓதிட்டு இருக்காங்க. முடிஞ்சா நீங்களும் ஓதுங்க. ஸோ இந்த பிரித்தாழ்வது வெள்ளைக்காரனால் கடந்த ஒரு 300 வருடமாக கொண்டு வந்த கோட்பாடுகள். இது வந்து நம்ம ஆழ்வார்களுக்கோ, நம்ம நாயன்மார்களுக்கோ, நம்ம சைவத்துக்கோ, நம்ம வைணவத்துக்கோ இல்லாதது. ஆனால் பங்குனி உத்திரம் போன்ற இந்த விழாக்களுக்கு வந்து இந்த நிகழ்வுகளில் வந்து கலந்தாதான் நம்ம ஹிந்துஸ்க்கு, நீ நம்மளை பற்றி பேசல, அடுத்த தலைமுறைக்கு இதுதான் நம்ம இந்து தர்மம். வெறும் ஒரு விபூதி வைக்கிறதோ ஒரு புட்டு வைக்கிறதோ ஹிந்து தர்மம் இல்லை. இந்த கோட்பாடுகள் யாருக்கு புரியுதோ அவங்க தான் ஹிந்து தர்மத்தை ஒழுங்காக புரிவாங்க. அது கதைகள் மூலமாக சொல்ல முடியும். அதான் விவேகானந்தர் சொன்னார், மூவ் ஃப்ரம் த ரிச்சுவல். இந்த வாட்டி 3 வாட்டி இப்படி சுற்று, 3 வாட்டி இப்படி சுற்று, கிழக்க திரும்பி நில்லு. அது ரிச்சுவல் பார்ட். ரிச்சுவலை தாண்டி எப்போ இந்து ஸ்பிரிச்சுவல் ஆகிறானோ அப்போ தான் ஒரு மீண்டும் வளரும், மீண்டும் மிளிரும் நமது இந்து மதம் சொன்னார் விவேகானந்தர். எனக்கு அதில் வந்து
ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை அது. சூப்பர் சார். இந்த 10 நாள்ல எந்த நாள் சார் ரொம்ப சிறப்புள்ள நாளா இருக்கும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் தான். யா ஆஃப் கோர்ஸ். நாளை அன்னைக்கு, அதாவது 30ஆம் தேதி வந்து இந்த இந்த நாயன்மார்களை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்பை நாயனார்னா தேவர்களை அவருக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாயன்மார்களும் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து அந்த நாயன்மார்களை பற்றி பேசுவாங்க. பல வேளாளர்கள் வந்து சேக்கிழார் எழுதி தான் எல்லாருக்கும் அந்த நாயன்மார்களை பற்றி தெரியும். அவர் வந்து வேளாளர். ஸோ வேளாளர்கள் அதுக்கு வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயமும் அவர்களுக்கு ஏற்ற போல அந்த நாயன்மார்களை பார்க்க வருவாங்க. ஆனால் நெட் ரிசல்ட் என்ன, எல்லா சமுதாயங்களும் ஒன்றா வரும். ஸோ மனிதர்களை வந்து தெய்வமாக வச்சு பார்க்கறது தான் இந்த நாயன்மார்களை வந்து நீ மனிதன் என்பவன் தெய்வனாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் சொல்லி, வள்ளலாக இருந்த இயற்பகை நாயனார் ஃபார் எக்ஸாம்பிள் அவரும் தெய்வம் மாதிரி ஆகலாம், அவர் கண்ணப்பர் அப்படி ஆகலாம் என்று சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிற நாளான் அன்னைக்கு, அதாவது 30வது மார்ச் வந்து என் மனசில் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். கண்டிப்பாக. அதாவது மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை இங்கே எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த நாளான்னைக்கு 30ஆம் தேதி மயிலாப்பூர் வாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். அண்ட் இதுலேயுமே இன்னொரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி இதில் வேற்றுமை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் அதை தாண்டி திருவிழா ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா எந்த சண்டையும் இல்லாமல் பகைகள் இருந்தாலும் அதை மறந்து எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் முழுக்க முழுக்க உருவாக்குனாங்க. அந்த வகையில் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் தான். இது வந்து ஒரு சாக்கு எக்ஸ்கியூஸ், எல்லாரும் ஜாலியாக பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், அந்த ஜன்னல்ல இருந்து ஒரு பஜ்ஜி ஒரு சாப்பிடலாம், எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். இப்போ கூட நான் பார்த்த கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒரு 8-10 ஒரு முஸ்லீம் குடும்பம், அவங்களாம் அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ நினச்சிட்டு இருந்தேன், இதுதான் நிஜமான ஒரு சமூக நீதி, எந்தவித வேற்றுமை இல்லாமல். ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பழகி ஒன்றா கொண்டாடுவோங்கிறது தான் இந்த எல்லா இந்து மத கொண்டாட்டங்களுடைய அடிப்படையும் இதுதான். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் பங்குனி உத்திரத்தை பற்றி ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினதுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சதீஷ். நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.